Hi students, welcome back to Zahira education. இன்றைய வீடியோடாக பின்னங்கள் தொடர்புறும் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் என்பதை உதாரணங்களூடாக பார்ப்போம். இங்க நடத்துகிற முதலாவது உதாரணம் 5 over m plus 2 over m is equal 1 over 2. உங்களுக்கு fractions add பண்றதா இருந்தால் denominators ஈக்குவலாக காணப்படும். இங்கு denominators ஈக்குவலாக காணப்படுது. எனவே ஈஸியா numerators add பண்ணிக்கலாம். எனவே 5 plus 2 7 over m is equal 1 over 2. குறுக்கு பெருக்கம் பெருக்கி அது கூட m ஓட வேல்யூ காணலாம். அதாவது குறுக்கு பெருக்கம் பெருக்குதா என்றால் 7 2 ஓட மல்டிப்ளை பண்ணப்படும், m ஆனது 1 ஆல மல்டிப்ளை பண்ணப்படும். எனவே 7 times 2 14 is equal 1 time m m. எனவே m ஓட வேல்யூ 14. இங்க அடுத்து இரண்டாவது உதாரணத்தை பாருங்க. 3 over 5x plus 1 over x is equal 2. இங்க denominators ஈக்குவலாக காணப்படுது இல்லை, ஆனால் ஈஸியாக denominators ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது 5x காணப்படுது, இங்கே x காணப்படுது. 5x 5x ஆக 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனவே x 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அதே நேரம் 1ஐயும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. எனவே இப்போ denominators ஈக்குவல் ஆகிட்டு, எனவே 5x over 3 plus 1 time 5 5. எனவே 3 plus 5 8 is equal 2. எனவே இங்க உங்களுக்கு 2 ஐயும் 8 ஐயும் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது 2ல 2 1 டைம் காணப்படுது, 8ல 2 4 டைம்ஸ் காணப்படுது. எனவே 4 over 5x is equal 1. இது எனக்கு 5x முழுவதையும் ஆப்போசிட் சைடு மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு x மட்டும் மூவ் பண்ணா போதும். எனவே இரண்டு சைடையும் x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. எனவே x க்கு x cancel ஆகும். 4 over 5 is equal 1 time x x. எனவே x rearrange பண்ணிக்கிறேன். x is equal 4 over 5. மூன்றாவது உதாரணத்தை பாருங்க. 4 over 5x minus 1 over 3x is equal 7 over 30. இங்க denominators equal இல்லை, ஆனால் இங்க x இரண்டு denominators காணப்படுது. எனவே 5 and 3 ஓட LCM கண்டு நாங்க denominator ஈக்குவல் பண்ணிக்கலாம். எனவே 5 and 3 க்கு காமனான ஃபேக்டர்ஸ் ஒன்றும் காணப்படுவதில்லை. எனவே இரண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் LCM ஆக காணப்படும். எனவே 3 and 5 ஓட LCM 15. எனவே 5 15 ஆக சேஞ்ச் பண்ணுறது நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 4 ஐயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே நேரம் 3 5 15 ஆக சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க 3 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அதே நேரம் இங்க உள்ள 1 ஐயும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. எனவே இங்க 3 times 4 12 over 15x minus 1 times 5 5 over 15x 7 over 13. இங்க denominators equal, எனவே numerators subtract பண்ணிக்கலாம். எனவே 12 minus 5 7 over 15x is equal 7 over 13. இங்க 7 7 கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அதே நேரம் இங்க 15 காணப்படுது, இங்க 30 காணப்படுது. எனவே 15 ஆல பிரிச்சோம்னா 15 15 1 டைம் காணப்படுது, 13ல 2 டைம்ஸ் காணப்படுது. எனவே 1 over x is equal 1 over 2. எனவே x is equal 2. அடுத்து உதாரணம் பாருங்க. 5 over x minus 2 plus 3 over x minus 2 is equal 2. இங்கே denominators ஈக்குவலாக காணப்படுது. எனவே numerators add பண்ணிக்கலாம். எனவே 5 plus 3 is equal 8 over x minus 2 is equal 2. இங்கேயும் 2 ஐயும் 8 ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2ல 2 1 டைம்ஸ் காணப்படுது, 8ல 2 4 டைம்ஸ் காணப்படுது. எனவே 4 over x minus 2 is equal 1. குறுக்கு பெருக்கம் இருக்கலாம். எனவே x minus 2 1 time x minus 2 is equal x minus 2. 1 time 4 is equal 4. எனவே இந்த 2 opposite side மூவ் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். எனவே x is equal 4 negative 2 opposite side மூவ் ஆகுறப்போ positive 2 ஆக மாறும். எனவே x is equal 4 plus 2 is equal 6. Fifth example பாருங்க. 5 over 2 p plus 1 plus 1 over p plus 1 is equal 7 over 8. இங்க denominators ஈக்குவல் இல்லை, ஆனால் இரண்டிலையும் p plus 1 காணப்படுது. அப்படின்னா நீங்க இந்த உறுப்பை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 times p plus 1 உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்க செய்ய வேண்டியது
p plus 1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே நேரம் இங்க காணப்படக்கூடிய 1 ஐயும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் ஆகிட்டு எனவே 5 plus 2 times 1 2 எனவே 5 plus 2 is equal 7 over 2 times p plus 1 is equal 7 over 8. உங்களுக்கு 7 க்கு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே நேரம் 2 க்கு 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 ல 2 1 டைம் காணப்படுது. 8 ல 2 4 டைம்ஸ் காணப்படுது. எனவே இங்க 1 காணப்படுது. குறுக்கு பெருக்கம் பெருக்கணும் 4 times 1 4 எனவே p plus 1 times 1 p plus 1 எனவே இங்க plus 1 நெகட்டிவ் சைடு மூவ் பண்ணோம்னா plus 1 opposite side மூவ் பண்ணோம்னா p ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். எனவே p is equal 4 plus 1 opposite side மூவ் ஆறப்போ minus 1 ஆ மாறும். எனவே p is equal 4 minus 1 is equal 3. எனவே p is equal லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 1 over 2x minus 3 plus 4 over x plus 3 is equal 0. இங்க LHS ல ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ் காணப்படுது. அதே நேரம் RHS 0 ஆ காணப்படுது. உங்களுக்கு ஃபிராக்ஷனை ஆட் பண்ணிட்டு குறுக்கு பெருக்கம் பெருக்கலாம் அல்லது ஒரு ஃபிராக்ஷனை ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணி குறுக்கு பெருக்கம் பெருக்கலாம். நான் எனக்கு இலகுவா வருது ஒரு ஃபிராக்ஷனை ஈக்குவேஷனோட ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணி குறுக்கு பெருக்கம் பெருக்க போறேன். எனவே 4 over x plus 3 இங்க வச்சிட்டு இத ஆப்போசிட் சைடு மூவ் பண்ண போறேன். எனவே -1 over 2x minus 3. இப்போ நீங்க குறுக்கு பெருக்கம் பெருக்கலாம். அதாவது 4 times 2x minus 3 is equal -1 time x plus 3. எனவே நெகட்டிவ் 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -1 time x -1 time 3 -3 4 times 2x 8x 4 times -3 -12. எனவே x ரெண்டு சைடுலயும் காணப்படுது. இந்த x ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணி இந்த நம்பரை இந்த சைடுக்கு மூவ் பண்ண போறேன். எனவே 8x minus x அதாவது நெகட்டிவ் x ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறப்போ பாசிட்டிவ் x ஆக சேஞ்ச் ஆகும். அதே நேரம் இங்க -3 காணப்படுது. -12 ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறப்போ பாசிட்டிவ் 12 ஆக மாறும். எனவே 8x plus x 9x is equal -3 plus 12 ஓட வேல்யூ plus 9. எனவே 9 க்கு 9 கேன்சல் அவுட் ஆகும். எனவே x is equal 1.